அனலாசூரன் தன் கண்களில் தென்படுபவர்களையெல்லாம் அப்படியே வாயில் போட்டு விழுங்கி விடுவான். இப்படியே பலரை தின்றும் பசியடங்காமல் தேவர்களின் பக்கம் தன் பார்வையை செலுத்தினான். அப்போது விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து அனலாசூரனை அப்படியே தன் துதி கையால் பிடித்து இழுத்து வாயில் போட்டு கொண்டார். விழுங்கிய சில வினாடிகளில் விநாயகருக்கு வயிற்றில் நெருப்பு வைத்தது போல் அனலாக எரிய ஆரம்பித்தது. அந்த எரிச்சலை தணிக்க சந்திரன் விநாயகர் வயிற்றுக்குள் சென்று குளிர்ச்சியை ஏற்படுத்தினார். வருணதேவன் பிள்ளையார் மீது தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்தார். பெருமாள் தாமரை மலர்களால் விநாயகரின் உடல் முழுவதும் ஒத்தடம் கொடுத்தார். எதுவுமே விநாயகரின் வயிற்றை குளிர்ச்சியாக்கவில்லை. கடைசியில் முனிவர்கள் 21 அருகம்புற்களை எடுத்து விநாயகரின் தலையில் இருந்து பாதம் வரை அருகம்புல்லை கட்டி அர்ச்சனை செய்தார்கள். என்ன அதிசயம்! விநாயகரின் வயிற்றில் கொதித்த நெருப்பின் அனல் தணிந்து குளிர்ச்சியானது. இதனால் விநாயகர் மகிழ்ச்சி அடைந்தார். யார் என்னை 21 அருகம்புற்களால் அர்ச்சனை செய்கிறார்களோ அந்த பூஜையை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சகல பாக்கியங்களையும் வாரி தருவேன். 21 அருகம்புற்கள் இல்லையென்றாலும் அன்பு கலந்த பக்தியால் ஒரு அருகம்புல்லை என் பாதத்தில் வைத்தாலும் அதே பலன்கள் உண்டாகும். அருகம்புல் இல்லாமல் எத்தனை தின்பண்டங்களும் வாசனை மலர்களை வைத்தாலும் பூசைக்குண்டான பலன் கிடைக்காது என்று விநாயகர் அருளினார்.